ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா எப்படி செய்யலான்றதை ஷார்ட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கேரட்டை நல்லா நெய்யில் வதக்கிட்டு நல்லா சுருளை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போகிற லெவலுக்கு வதக்கிட்டு அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம பால் வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது நெய்யில் வந்து நமக்கு வந்து முந்திரியை மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து சுருங்குற லெவலுக்கு நம்ம வதக்கணும். அப்புறம் தான் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை இனிப்போ சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் தாங்க பண்ணணும். எல்லாமே கேரட் வதக்குறதுலேருந்து பால் ஊற்றுனதுக்கப்புறம் வதக்குற வரைக்கும் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு சர்க்கரை போடவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இலக்கம் கொடுக்கும். எல்லாமே அதுக்கடுத்தும் லோ ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணணும். கேரட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா நம்ம லோ ஃப்ளேமில் பண்ண தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த நேரத்தில் கலர் பொடி சேர்க்கணுன்னா, கேசரி கலர் பொடி எதுவும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை, குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கேசரிக்கு மற்ற அல்வாவுக்கு தேவைப்படுற நெய் அளவை விட ரொம்பவே கம்மியாகவே நமக்கு தேவைப்படும் கேரட் அல்வாவுக்கு. நான் சொன்னபடி கரெக்டாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது வந்து நல்லாவே சுண்ட வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா தண்ணி, அந்த பால், அப்புறம் நாட்டு சர்க்கரையிலேருந்து விலகின தண்ணி எல்லாமே போகணும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. இது எல்லாமே நல்லா சுண்ட வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பாலோ இல்லை தண்ணியோ எதுவுமே இருக்காது. நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் அதே பக்கத்துக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கேரட் அல்வா வந்து இதாகி வரும். இப்போ வந்து கடைசியாக நம்ம இறக்குறப்போ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிட்டால் நமக்கு கேரட் அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி நட்ஸை கொஞ்சம் தூவி விட்டோம்னா நமக்கு சுவையான கேரட் அல்வா ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இதோட கலர் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கனால இந்த மாதிரி கலரில் வரும், வேறு ஒன்றும் இல்லை. பட் டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகர் போடுறத விட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.